பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் மக்கள் பெரிதாக எண்ணுகிற பல காரியங்களை நாம் பார்ப்போம். மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கையில் சாதிக்கும்படியான சாதனைகள் ஒருவேளை பெரியவைகள் என்று எண்ணிக்கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் உலகத்தில் ஆரம்ப நாட்களில் விஞ்ஞானிகள் மிக எளிய கண்டுபிடிப்புகளை கண்டபோது அவைகள் மிக பெரியவைகளாக எண்ணப்பட்டன. ஆனாலும் இன்றைய கண்டுபிடிப்போடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவைகள் மிக சாதாரணமைகளாக காணப்படுகிறது. அதனால் இந்த உலகத்தில் பல காரியங்கள் பெரியவைகளாக மதிக்கப்படுவர்கள் மறைந்து போய்விடுகிறது. பெரியவர்களாக எண்ணப்படுகிறவர்கள் இந்த உலகத்தில் மறைந்து வருகிறார்கள். ஆனால் இந்த வேதம் மிகப்பெரிய ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த காரியத்தை மையமாக வைத்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் இதை ஆக்கியோன் இந்த காரியத்தை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது வசனம், எபிரேயர் 2:4, 299வது பக்கத்தில், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. தேவன் தாமே இந்த உலகத்தில் சாட்சி கொடுத்திருக்கிற மிக பெரிய ஒரு ரட்சிப்பு. ஆகவே இந்த காரியத்தை குறித்து 4 தலைப்புகளில் உங்கள் மத்தியில் நான் இன்று பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியமாக, why it is so great, ஏன் இது மிக பெரிய ஒரு காரியம். அம்மையாலே இந்த காரியத்துக்காக இந்த உலகத்தில் நடைபெற்ற நிகழ்வை போல எந்த ஒரு காரியமும் இவ்விதமாக செய்யப்படவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே விழுந்து போன மனிதனை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாக இரட்சகர் வந்தார். ஏனென்று கேட்டால் மனிதனுடைய வீழ்ச்சி மிக பெரியது. உலகத்தில் பலவிதமான விஞ்ஞான ரீதிகளின் முன்னேற்றங்கள் பல காரியங்களை ஒரு பக்கம் நாம் பார்த்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை சீர்கேட்டிலே இன்னும் அதிகமாக கீழாக போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இருந்த அந்த தெய்வ பக்தி மறைந்து போன ஒரு காலமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் அநேக ஆலயங்கள் அங்கு வெறுமையாய் காணப்படுகிறது. வேதத்தை சத்தியத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. தவறான உபதேசங்களை போதிக்கிற இடங்களில் மக்கள் மலிந்து கிடக்கிறார்கள். ஆனால் அந்த வேதம் போதிக்கும்படியான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை மையமாக வைத்து சொல்லும்படியான காரியமானதை காணப்படவில்லை. மனிதனுடைய வீழ்ச்சி மிக பெரியது. அம்மையாலே அதனுடைய விளைவைத்தான் நாம் இன்றைக்கு அறுத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. மனித வாழ்க்கையில எல்லாவற்றையும் எழுந்து போன நிலை, பாவத்தினுடைய தாக்கத்தினால மனிதனுடைய எல்லா விதமான சமாதானம் சீர்குலைந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பின்பாக நாம் சந்திக்கும்படியான ஒரு உலகத்தை குறித்து வேதம் போதிக்கிறது. இந்த உலகத்தில் நாம் இந்த சிறிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் காணாத ஒரு உலகமானது உண்டு. அந்த ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் 24 மணி நேரமும் 7 நாட்களும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. அதுவே என்னுடைய வாழ்க்கையை இருக்கிறதாக இருக்கிறது. ஆமையால ஒருவேளை நீ நினைக்கலாம், நீ எங்கிருந்து வந்தாய்? உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனா இந்த வேதம் மாத்திரமே தேவனுடைய திட்டத்தில் உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகம் உண்டாருக்கு முன்பாகவே கர்த்தர் உன்னை தாமே நியமித்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உனக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆரம்ப நாளை நியமித்திருந்தாலும் அவருடைய நித்திய திட்டத்தில் உன்னுடைய பெயரானது குறிக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது.
ஆகவே உன்னுடைய ஆரம்பம் இதுவல்ல. உன்னுடைய ஆரம்பம் காணாத ஒரு உலகம். உன்னுடைய ஆரம்பம் தேவனுடைய மனதில் அங்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது ஆரம்பிக்க முன்பாகவே the very beginning உன்னுடைய பெயரானது அங்கு குறிக்கப்பட்டதாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. அதனுடைய விளைவாகவே நீ இந்த உலகத்தில் வந்திருக்கிறாய். ஆகவே இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் நீ போகும்படியான இடம் அதுதான். வேறொரு இடம் என்பதே கிடையாதுங்க. இந்த உலகம் தானாய் உண்டாகவில்லை. இந்த உலகத்தை இயக்கும்படியான ஒரு தேவன் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பொய்யை மக்கள் நம்ப ஆயத்தமாக இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் மனிதன் இவ்விதமாக ஒரு சின்ன அணுவிலிருந்து வளர்ந்து பெரிதாகி இவ்விதமாக உருவானான் என்பதை குறித்ததான அந்த காரியத்தை நம்பக்கூடிய நிலைக்குல மனிதனுடைய மனது குருடாய் போயிருக்கிறது. ஆமையால இந்த புல்பிட் தானா வந்ததுன்னு சொன்னா நீ நம்புவியா? இந்த பைபிள் தானா வந்ததுன்னு சொன்னா நம்புவியா? இந்த சட்டை தானா வந்ததுன்னு சொன்னா நம்புவியா? இதை ஆக்கியோன் ஒருவன் நிச்சயமாக இல்லாதபடிக்கு இதனுடைய சரியான அமைப்பில் செய்யப்படுவது எப்படி? இதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒருவன் சிருஷ்டிக்கவில்லை என்றால் அது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்க முடியும்? ஆகவே தேவன் ஒருவர் உண்டு. உன்னுடைய வீழ்ச்சியில் மீட்கும்படியாக இந்த தேவனே இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது. இந்த தேவனை சாட்சியிட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருப்பதனால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது. தேவனே இந்த காரியத்தை நிறைவேற்றி அதை இன்றைக்கு வரைக்கும் உனக்கு முன்பாக போதிக்கும்படியான வழிமுறை ஏற்படுத்தியிருப்பது தேவனுடைய உன்னதமான ஞானத்தை கொண்டு செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நீ சொல்ல முடியாது எனக்கு தெரியாது. வேதம் தெளிவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வேதம் 3:14 சொல்லப்படுகிறது. For God so loved the world, இவ்வளவாக உலகத்தை அவர் நேசித்ததுனால அம்மையாளுடைய வாழ்க்கையில அன்புள்ள ஒரு தேவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை நேசிக்கிறதுனால அவனோடு கூட பொறுமையாய் செயல்படுகிறார். உன்னை நேசிக்கிறதுனால அவனோடு கூட அவர் தாமதித்து உன்னுடைய காரியங்களில் அவர் எதிர்பார்ப்போடு செயல்படுகிறவராகவே இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல. ஒரு சின்ன காரியத்தை கூட மனுஷர்களாகிய நாம் பொறுத்து கொள்ள முடிவதில்லைங்க. நாம் விரும்பாத ஒரு காரியம் செய்யப்படுமானால் வெகுண்டு எழுகிறோம், கோபப்படுகிறோம், நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அதை அங்கீகரிக்க முடிவதில்லை. ஆனால் இந்த தேவன் உன்னையும் என்னையும் பொறுமையாய் கையாளுகிறார். உன்னையும் என்னையும் இந்த தேவன் தாமே இவ்விதமாக பொறுத்தாளுகிறார். உன்னுடைய ஒவ்வொரு நாள் காரியங்களில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்க என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் ஆகவேதான் தேவன் தம்முடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில் அவர் விதமாய் செய்திருக்கிற என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் 127வது பக்கத்தில் விதமாய் வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் உன்னுடைய ஆத்துமா வீணாய் போகாதபடிக்கு உன்னுடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் தாமே இரக்கமுள்ளவராய் கிருபையுள்ளவராய் அவர் உன்னுடைய ஆத்துமாவை குறித்து அக்கறையுள்ளவராய் நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனோடு கூட நித்தியமாய் வாழுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கையினை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை கொடுத்து இவ்வளவாக உன்னில் அவர் அன்பு கூறுகிறவராகவே இருப்பதினால் தொடர்ந்து அவர் இந்த ரட்சிப்புக்காக அவர் செய்திருக்கிற காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக பொறுமையோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். மனுஷன் so rebellious. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி அங்கு ஏதேன் தோட்டத்தில் வைத்த பொழுது he was so rebellious. அவன் எவ்விதமாக ஆண்டவரிடத்தில் பதில் பேசுகிறான். ஸ்திரியானவள் எப்படி பேசுகிறாள்? தேவனை விட்டு ஓடி போகிறார்கள். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில வேதனை சொல்லுகிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களை விரும்பக்கூடிய இயற்கையான தன்மை என்பது நம்மில் இல்லை. எப்பொழுதும் நாம் பாவத்தையே நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், பாவத்தையே நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் பொறுமையோடு செயல்படுகிறவராகவே இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்ன கேட்டா, உன்னுடைய நித்தியம் எங்கே நீ செலவழிக்க போகிற என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். ஒருவேளை நீயும் நானும் விரும்பாமல் இருக்கலாம், நீயும் நானும் நம்பாமல் இருக்கலாம், நீயும் நானும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை, தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க இந்த உலகத்துல ஒருவனாலும் கூடாது, ஒருவனாலும் கூடாது. இவர் உன்னதமான தேவன், ஞானம் உள்ளவர், வல்லமையுள்ளவர், மகத்துவம் உள்ளவர். அவருடைய பண்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பக்கம் நீதியுள்ளவர், அவர் அன்புள்ளவர். அம்மையாலே இந்த காரியம் இருக்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கையில பொறுமையாய் கையாளுகிறார். So great a salvation. ஆனா அவர் நீதியுள்ளவர் என்பதை மறந்து விடாத, அவருடைய அன்புக்கு ஒரு அளவு உண்டு. இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த அன்பு என்கிற காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், நீதி என்கிற காரியம் மேலோங்கி நிற்கும். அப்பொழுது வாழ்க்கையில எது ஜெயிக்கும் என்பதை குறித்து எண்ணிப்பார். So great a salvation. ஆகவே இரண்டாவது ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் இஸ் a great transformation, ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல். ஆமையாலே வேதம் சொல்லுகிற சில உண்மைகளை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்கு. அவனை பராமரிக்க, போஷிக்க, அவனை அல்லது அவனுடைய வாழ்க்கையில வழிநடத்தும்படியாக அவனுடைய தூதன் என்று வேதம் சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசு அவனை வழிநடத்தும்படியாக எப்பொழுதும் இருக்கிறான். is ever to guide you. வேதத்தினுடைய காரியத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும்படியாக அவன் எப்பொழுதும் செயல்படுகிறவனாகவே இருக்கிறான். அவன் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில அவன் உன்னுடைய நினைவுகளை, எண்ணங்களை, உன்னுடைய தீர்மானங்களை, உன்னுடைய விருப்பங்களை அவன் தாமே ஆதிக்கம் செலுத்தும்படியாக இருக்கிறவனாகவே இருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில அவன் எப்பொழுதும் அவ்விதமாக உன்னுடைய ஒவ்வொரு பகுதியும் செயல்படுகிறான். எப்படி ஒரு கார்டியன் ஏஞ்சல் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக மட்டுமாக அவனோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்கிறானோ, அதே விதமாக ஒரு பிசாசானவன், உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பிசாசு உண்டு, உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு சாத்தான் உண்டு. He is so well organized. நீங்க ஒரு unseen world, அந்த நித்தியத்தை பார்க்கும் பொழுது இட்ஸ் so organized. அவன் ஒரு பிரதான தூதனாக இருந்து விழுந்து போனவன். எவ்விதமாக ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பொழுது அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறானோ, அதே விதமாக உன்மேல் ஆதிக்கம் செலுத்தும்படியான காரியம் உண்டு. உன்னுடைய ஆத்துமாவை அவன் தாமே அங்கு நரகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படுகிறவனாகவே காணப்படுகிறான். தெரிந்து கொள், ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து மீட்கப்படுகிறாய், அவனுடைய ஆளுகையிலிருந்து மீட்கப்படுகிறாய். அவனுடைய அந்த காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தாமே உனக்கு விலைக்கரையம் கொடுத்து மீட்கப்படுகிறார். சாத்தானுக்கு விலைக்கரையம் கொடுக்கும்படியாக அல்ல, ஆனால் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறாய். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பாருங்க, சாத்தான் எவ்விதமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறான் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக சாத்தான் செயல்படுகிறான் என்பதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் இவ்விதமாக அவனுடைய யோசனைக்கு தன்னை உட்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 147வது பக்கத்தில், சீமோனின் குமாரனாகி யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு.
இருதயத்தின் நினைவுகளை அவன் தூண்டி விடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஒரு விசுவாசியை பிசாசானவன் அங்கே விதமான எண்ணங்களை கொடுக்க முடியுமா? முடியும். ஆனால் அவனுடைய அந்த முழு ஆதிக்கத்துக்கு அவன் தாமே அவ்விதமாக உட்படும்படியான காரியம் அல்ல. ஒருவேளை சில காலங்களில் அவ்விதமான காரியங்கள் நேர்படலாம். ஆனா முழு ஆளுகையும் முழு ஆதிக்கமும் ஆண் பேரிலே செலுத்த முடியாது. ஆனா இந்த உலகத்துல தேவன் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்படாத எந்த ஒரு ஆத்துமாவும் தேவனுடைய உண்மையான ஆவிக்குரிய அந்த மகத்துவமான ரட்சிப்பை பெறாத எந்த ஒரு ஆத்துமாவையும் அவன் தாமே வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான் என்று வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது. உன்னுடைய ஆத்துமாவை ஏற்கனவே அவன் வஞ்சிக்கிறவனாகவே காணப்படுகிறான். உன்னுடைய ஆத்துமாவை அவன் பல விதங்களில வஞ்சிக்கும்படியாகவே செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். அம்மையானே வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவன் இவ்விதமாக வஞ்சிக்கிறான். பல விதங்களில அவன் செயல்படுகிறவனாகவே காணப்படுகிறான். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்துல இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கிறவனாய் காணப்படுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துல இவ்விதமாக அவனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல இந்த சாத்தானை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு, அவன் மோசம் போக்குகிறான். உன்னுடைய வாழ்க்கையில அவன் வஞ்சிக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு என்று உன்னை ஒப்புக்கொடாதபடிக்கு அவன் தாமே உன்னில் ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுகிறான். காலையிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில நாள் முழுவதும் அவனை பராமரிக்கிறான். உன்னுடைய எண்ணங்களை ஆட்கொள்ளுகிறான். அநேக சமயங்களில பக்திக்குரிய வஞ்சகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறான். அவன் சொல்றான், நீ நல்ல ஒரு கிறிஸ்தவன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ ரட்சிக்கப்படாத நபர் என்பதை குறித்து அறிந்திருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கே தெரியும், ஜீவனுள்ள தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கையினுடைய அந்த அம்சங்கள் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தினால் நீ வீழ்த்தப்படுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விடுதலை இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு விதத்தில் உன்னை குறித்து சொல்ல வேண்டுமானால் you are a slave of the devil. எந்த விதத்தில் என்னை கேட்கலாம், நீ ஒரு பிசாசின் அடிமை. ஏனென்றால் உன்னுடைய மனதை உன்னுடைய இருதயத்தை அவன் பல விதங்களில சிந்தனைகளினால் அவன் ஆட்கொள்ளுகிறான். சொல்றான், நீ ஆண்டவரை பின்பற்ற, ஆனா இப்படி தேவையில்லை. நீ விதமாக உனக்கென்று ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். ஆலயத்துக்கு போறியா, போ. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை சபையின் அங்கத்தினால் நீ இருக்கலாம், பட் யூ மே பி unsaved. நீ ரட்சிக்கப்படா இருக்கலாம். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் ஆட்கொள்வாரானால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய விடுதலை என்பது வேற. நீ வாழ முடியாத வாழ்க்கை இந்த வேதம் சித்தரிக்க முடியாத ரட்சிப்பின் வாழ்க்கை அல்ல. தேவ ஆவியானுடைய வாழ்க்கையில செயல்படுவாரால் உனக்கு மெய்யான விடுதலை உண்டு. பாவத்தின் ஆளுகிலிருந்து விடுதலை உண்டு. தேவனுடைய காரியங்களை நேசிக்கக்கூடிய உண்மையான நேசம் உன்னுடைய இருதயத்திலே காணப்படும். அதனால உண்டான சந்தோஷம் உனக்குள்ளாய் காணப்படும். You are deprived of all these things. இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இல்ல. நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய வாழ்க்கையில உன்னுடைய கிருபையை தாமே வெளிப்படுத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில செயல்படவில்லை. You are destined to the hell fire. நீ நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா. அவன் சொல்றான், ஆலயத்துக்கு போ, அவனுடைய வார்த்தையை கேள். போதகர் சொல்றார், கரெக்ட், அவர் சொல்றது ரைட், ஆனா நீ அப்படி இல்லை. அதனால ஒருவேளை நான் சொல்றது உனக்கு நம்ப கூட முடியாம இருக்கலாம், பட் திஸ் த ஃபேக்ட், இதுதான் உண்மை. சொல்றான், பரவாயில்ல, யூ ஆர் a better Christian. நீ நல்ல ஒரு கிறிஸ்தவன். நீ ஜெபம் பண்ற, ஆலயத்துக்கு போற, ஏன் நீ ஊழியம் கூட செய்யற, என்ன நீ ஏன் இப்படி நீ கலங்குற, ஏன் இப்படி சில சமயத்துல உனக்குள்ளாக ஏதாவது ஒன்று எறும்புமானா, இல்ல 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 இல்ல, டோன்ட் வரி, யூ ஆர் தி சேவ்ட் பர்சன். நீ ரட்சிக்கப்பட்ட நபர், நீ முக்கியமான நபர்.
உன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன சொல்றான்? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆலயத்துக்கு போ, மாலையில நீ பரவாயில்ல உட்காரு, sit on the TV. இன்னைக்கு டிவி டெவில்ஸ் புல்பிட், தெரிஞ்சுக்குங்க. சிலருடைய வீட்டில் நான் சொல்றது உண்டு, காலையில ஏஞ்சல் டிவி, ஆசீர்வாதம் டிவி ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கும் இட்ஸ் தி டெவில்ஸ் புல்பிட். கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள். உன்னுடைய ஆத்மா ரட்சிப்புக்காக அவர்கள் பாரத்தோடு உழைக்கும்படியாக அல்ல, உன்னுடைய ஆத்மாவை குறித்த அக்கறையோடு உன்னுடைய ஆத்ம நிலையை விவரித்து காண்பிக்கக்கூடிய காரியம் அங்க இல்ல. உன்னை மோசம் போக்குற சாத்தானுடைய வஞ்சகமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்களை போதிப்பதற்கு ஏற்படுத்த சுவிசேஷம். பவுல் சொல்றாரு, நான் இல்ல, தேவ தூதனானாலும் சரி, வேறொரு சுவிசேஷம் இல்ல. உன்னுடைய ஆத்மா ரட்சிப்பு தேவை. இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து மூன்றாவதாக நீ எப்படி கவலையற்றிருக்க முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில you are so careless about your salvation. நீ அவன் சொல்றான், உலகத்தை காமிக்கிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உலகத்தை காமிச்சு சொன்னான், நீ என்ன வணங்குவாயானால் இந்த மகிமையை காட்டுகிறேன். உன்னுடைய ஆத்துமாவை யூதாசை போல நீ விற்று விடுகிறாய். உன்னுடைய ஆத்துமாவில சமாதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பின் நிச்சயம் இல்லை. அருமையான சோர்ணேஸ்வரியே, நான் பாரத்தோடு உண்மையோடு கூட நான் பேசுகிறேன். ஏன்னா சாத்தான் உன்னை வஞ்சித்து அவிதமாக வலை போட்டு அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கண்கள் இதெல்லாம் பார்க்க முடியல. there is an unseen world. நீ பார்க்க கூடியாத இன்னொரு உலகமானது ஆளுகை செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை கேளுங்க. இந்த வாரத்தில் நாங்க ஆரம்பிக்கிறோம். எப்படி அந்த காரியமானது உலகத்தை ஆளுகை செய்கிறது, உலகத்தினுடைய சம்பவங்களை விதமாக நடைபெற்றுகிறது. வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு உண்மையான போதனை, அது மறுக்க முடியாது. அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில அவன் எவ்விதமாக வஞ்சிக்கிறான், பல காரியங்களை காட்டுகிறான். உலகம், நீ உலகத்தை பற்றி கொண்டு வாழ விரும்புகிறாய். பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில அதை பற்றி கொள்ளு. You don't care about your soul. உன்னுடைய ஆத்துமாவை குறித்து நீ கவலைப்படல. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்துமாவை தேவன் பாதுகாக்கும்படியாக, அவருடைய திட்டத்துக்கு உட்படுத்தும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க உனக்கு அவ்விதமாக மனதில்லாததுக்கு காரணம் என்ன? உன்னுடைய விழுந்து போன சுபாவத்தை அவன் தூண்டி விடுகிறான். பல விதங்களில அதை இதையும் காண்பித்து உன்னை கவர்ச்சிக்கிறான். உண்மையா சொல்றாங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது. ஏன்னா உன்னுடைய ஆத்துமா நம்ம கண்கள் முன்பாக, வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு மேலான சாட்சிகள். ஏன் நமக்கு முன்பாக இந்த நடந்த சம்பவத்தை யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு முதன் மந்திரியாக இந்த எவ்வளோ அது இதுன்னு சேர்த்தாங்க. ஆனா she is burning in the hell fire. வேதம் சொல்லுகிறது, she is burning in the hell fire. நரக ஆக்கினையில இன்றைக்கு ஐஸ்வர்யனை போல எழுந்து வெந்து அங்கே எரிந்து கொண்டு கையோ வேதனைப்படுகிறேனே, யார் மீட்க முடியும்? இந்த உலகத்தில் எந்த பதவி மீட்க முடியும்? தான் விரும்புகிற மனசு மாம்சம் செய்த பல காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்ந்த காரியங்கள் இருக்கின்றன. ஆனா எவ்வளவு காலம் நிற்கும்? உன்னுடைய ஆத்துமா மீட்பு முக்கியமானதா இல்லையா? நீ எவ்வளவு காலம் நீ அனுபவிக்க முடியாத காரியங்களில நீ கவனமா இருப்ப? உன்னை தெரிந்து கொள். when you are the child of the devil, சாத்தானுடைய பிள்ளையாக ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார், you are of the devil, நீங்க பிசாசுடைய பிள்ளைகள். அப்படின்னா என்ன? அவன் ஆளுகை செய்கிறான். அவனுடைய ஆத்துமாவை அவன் ஆளுகை செய்கிறான். அவனுடைய எண்ணங்களை ஆளுகை செய்கிறான். உன்னுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆத்துமா முக்கியமானது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஒருவேளை கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிக்கலாம், ஆனா உன்னுடைய ஆத்துமாவை அது மீட்க முடியுமா? உன்னுடைய ஆத்துமாவை நரக ஆக்கிலிருந்து மீட்க முடியுமா? அருமையான சோர்ணேஸ்வரியே, நீ விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி, உன்னுடைய முடிவை நிர்ணயிப்பது நீ அல்ல. உன்னுடைய முடிவை நிர்ணயிப்பது இந்த வேத தத்துவம் போதிக்கிற தேவன். ஆகவே உன்னை வஞ்சிக்கிறான். ஆண்டவர் என்பது உனக்கு இரண்டாவது காரியம். நோ இம்பார்ட்டன்ஸ். உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத காரியமாக இல்லை. அவனுடைய வாழ்க்கையில பல விதங்களில செயல்படுகிறான். அதை உன்னுடைய வாழ்க்கையில உணரக்கூடாதபடிக்கு அவன் தாமே செயல்படுகிறான். அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை,
ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கிற உன்னதமான உறவின் அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. God has got a plan. உன்னுடைய வாழ்க்கையில மேலான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பில் நீ வருகிறாய். தேவ தூதன் உன்னை பராமரிக்கிறார், தேவ தூதன் உன்னை பாதுகாக்கிறார். இன்றைக்கு பொதுவா சொல்றாங்கல்ல, எம வர்றான்ட்டு. அருமையான சோர்னை சொல்றது, there is a big transaction. உன்னுடைய வாழ்க்கையில சாத்தான், உன்னுடைய சாத்தான், உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிசாசு, கடைசியில நீ ஆண்டவருடைய பிள்ளையா இல்லைன்னா அவன் வருவான். அவன் வந்து சொல்லுவான். நீ எப்ப சொல்லுவ, இல்லை நான் இயேசுவை தானே நம்பினேன், நான் இயேசுவின் பிள்ளையாயிற்றே, இல்லையே நான் சொன்னதுதானே இவ்வளவு நாளா நீ செய்துட்டு இருந்த, நான் தான் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினேன், நான் தான் அவனுடைய வாழ்க்கையின் அதிகாரி, இல்லை நான் ஆலயத்துக்கு போனேன், நான் அவிதமான ஆலயத்தின் அங்கத்தின நான் ராபோஜனம் பெற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், இதெல்லாம் உனக்கு நான் அனுமதித்தது தான். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாதபடிக்கு மேலோட்டமான இந்த காரியங்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றும்படியாக நான் செய்த திட்டம் இது, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ போக முடியாது, இயேசுவினிடத்துல நீ போக முடியாது. உடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுவான், நான் தான் உனக்கு அதிகாரி, இந்த ஆத்துமாவுக்கு அதிகாரி நான் தான். இவ்வளவு நாளா உன்னை வழி நடத்தின, உன்னை செயல்படுத்தின, இல்லையே நான் இயேசுவின் பிள்ளை தானே இவ்வளவு நாளா. அருமையான சோனேஸ்வரே, உடைய வாழ்க்கையில வெறுமையான பேச்சு, உன்னுடைய நம்பிக்கை வீண். கமான், அவன் எமனா தான் வருவான். ஏன்னா உன்னுடைய ஆத்துமா மீட்கப்படலை. இயேசுவினிடத்தில் நீ போக முடியாது. இயேசு என்ன சொல்லுவார், உன்னை நான் அறியேன். ஆண்டவரே, வீதியில நீ வரும் பொழுது நான் இருந்தேனே, உங்களுடைய நாம திருமத்தான் அதை செய்தேன் இதை செய்தேன், உங்களை நான் அறியேன், ஐ நியூ நாட். உடைய வாழ்க்கையில் ஆகவே தான் வேதம் சொல்லுது, நான் சொல்றத பொய்யா நினைக்காத. சாத்தான் உன்னுடைய ஆத்துமாவை வஞ்சிச்சிட்டு இருக்கிறான், தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய அதை விளங்கக்கூடாதபடிக்கு உன் கண்கள் குருடாயிருக்கிறது, தெரிஞ்சுக்கோ. இதை நீ விளங்கிக்க. ஏன்னா அவன் உன்னை வாழ்க்கையின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான். இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் விடுதலை. ஆண்டவரே, நீர் என்னை மன்னியும். நேர்மையா பேசு. உன்னுடைய உள்ளத்துல உண்மையான சந்தோஷம் இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் செயல்படல? ஏன் உடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டல? உடைய வாழ்க்கையில பணம் கட்டாது, படிப்பு கட்டாது, வேற எதுவும் கட்டாது. தேவன் ஒருவர் தான். உண்மையான ஞானம் உள்ள ஒரு வாழ்க்கையில அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாய். நீ உன்னுடைய மனசு மாம்ச விரும்பினை செய்துட்டு நான் ஒரு பக்திக்குரிய மனுஷன் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்த. ஆனா வேதம் சொல்லுது, there is a clear demarcation, தெளிவான ஒரு பிளவானது உண்டு. எபேசியர்ல சொல்லுகிறது, மனசு மாம்ச விரும்பினைகளை செய்து கொண்டிருந்தோம், ஆனா இப்ப அப்படி இல்லை. தேவனுடைய வழிகாட்டியாக இருக்கிறார், அவருடைய பலப்படுத்துகிறார். அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆழமாய் நீ சிந்தி. ஏன்னா இந்த உலகத்துல நீ வைத்திருக்கிற அல்லது சாதித்த எந்த ஒரு சின்ன காரியமும் உன்னோடு கூட நித்தியத்தில் வர முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில அப்பொழுது இவைகளெல்லாம் சிரிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில அவைகளை நம்பி நீ ஏமாற முடியாது, தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை முடிவை குறித்து இங்கே வேதம் தெளிவா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா உனக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருக்குங்க. உனக்குள்ள தெய்வ பயம் இருக்குன்னு யார் நீ உங்களால சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருடைய வழியில வாழ்கிறேன், அவருடைய சத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது கடினமான பாதை இல்லை, இலகுவான பாதை. இயேசு கிறிஸ்து சொல்றார், எங்களுடைய என் மேல ஏற்றுக்கொண்டு. வேதம் தெளிவா சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த உலகத்துல உண்மையாலுமே மனுஷன் பாரத்தை சுமக்கிறான். 100 கோடி வீட்டில் வச்சுட்டு இருந்தா அவன் நிம்மதியாவா தூங்க முடியும்? நிம்மதியா தூங்க முடியும்? யோசனை பண்ணிப்பார். 100 கிலோ தங்க வீட்டில் இருக்கு. அந்த 100 கிலோ தங்கத்தை விட அவன் இருதயம் தான் பயங்கரமான பாரமா இருக்கு. ஏன்? ஏவன் வருமானோ, எந்த இன்கம் டேக்ஸ் வரணும். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையா சொல்றேங்க, நேர்மையா பேசுங்க. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே கர்த்தர் செயல்பட்டு இருக்கிற காரியம் இருக்க இல்ல. காரணம், பிசாசுனை ஆளுகை செய்யறான். நான் ஓப்பனா சொல்றேன், பிசாசுனுடைய எண்ணங்களை ஆளுகை செய்கிறான், பிசாசுனை வழி நடத்துறான். உனக்கு அதை பார்த்த உடனே ஐயோ இது, ஐயோ இது, ஐயோ அது, ஐயோ அது, ஐயோ அது, நீ பறக்கிற.
ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நிலையான காரியம் இல்லை. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நான் என்ன செய்யட்டும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அநேக சமயங்களில் நாம் பார்த்தோம், கர்த்தர் நொறுக்குகிறார். ஓ அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தெரிந்து கொள். உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படுதுவே. உடைய வாழ்க்கையில பயத்தோடு நடுக்க வாழ வேண்டியது அவசியமா. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வேதனை சொல்லுகிறது, நீ மெய்யான தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானா நாளுக்கு நாள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ முன்னேறி சொல்லி கொண்டிருப்பாய், பின்னேற்றம் அடைய மாட்ட. உன்னை பார்த்து ஒவ்வொரு நாளும், ஓ பிரதர், ஓ சிஸ்டர், என்ன இப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கீங்க. அருமையான சோனே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை. தேவாவியானவர் தான் இடைப்பட முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிற உண்மை என்னவென்றால் இதுதாங்க. 2வது அதிகாரம் 12வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையானது விதமாக சொல்லுகிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். There is a striving in this. ஆனா இது கடினமான பாதை அல்ல. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? பரவாயில்ல, நீ எப்படினாலும் நீ பரவாயில்ல, இருக்கிறபடி இந்த நிலையில இருந்துரு, நிச்சயமா நீ மோட்ச ராஜ்யம் தான் போவ. அல்லது சொல்றான், மோட்சம் நரகங்கள்லாம் யாருங்க பார்த்தது? இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஜனங்களுக்காக நிறைய பெரிய தத்துவ ஞானிகள் சும்மா ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படியெல்லாம் சொல்றாங்க. இஸ் அ கிறிஸ்டியன் பிலாசபி. அருமையான சோர்னே சோரிய, தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. பிசாசு வஞ்சிக்கிற வாழ்க்கையில நாம் ஏமாந்து போர்களாகவே காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 13:24 இடுக்கமான வாசலுள்ளாய் உட்பிரவேசியுங்கள். அநேகரதில் பிரவேசிக்க வகை தேடினாலும் கூடாமற் போகும். அவருடைய வாழ்க்கையை குறித்து யோசனை பண்ணிப்பார். நீ நிச்சயமாகவே உடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றியா? அப்படின்னா அதனுடைய அடையாளத்தை நான் பார்க்கணுமே, மற்றவர்கள் பார்க்கணுமே. உடைய வாழ்க்கையில ஏன் தேவ ஆவியானவர் இடைப்பட முடியவில்லை? ஏன் தேவ ஆவியானவர் செயல்பட முடியல? ஓ அருமையான சோர்னே சோரியே, உடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல உன்னை அவனை எப்பொழுதுமே பலவிதமான உலக கவலைகளினால, ஓ நான் அதை செய்யணுமே இதை செய்யணுமே, உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அவன் இவ்விதமாக பலவிதமான குழப்பங்களை கொடுத்து கொண்டே உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளை அப்படி இல்லை. நான் ஒன்றை நாடுவேன். அது என்ன? ஆண்டவர். என்ன? என்னுடைய வாழ்க்கை குறித்து அக்கறையுள்ள ஒரு தேவன் உண்டு. அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் அவர் செய்யறங்கிறார். அவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில செயல்படுவார். உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாக எவ்வளவு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவிதமாக செயல்படுகிறவராகவே இருக்கிறார். அருமையான சோர்னே சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில அவர் விதமாய் அங்கு செயல்படும்படியான ஒரு பெரிய தேவனாகவே இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்புனுடைய வாழ்க்கையில முக்கிய பங்களிக்கலன்னா மற்ற எல்லாமே இஸ் ஆல் டிஸ்பிளேஸ்ட், டிஸ்ப்ரப்போர்ஷனேட். வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், உன்னை மீட்கும்படியாக உனக்காக நான் என்னையே பலியாய் கொடுத்திருக்கிறேன். உன்னோடு கூட போராடுகிறார். எபிரேயருக்கு நிருபம் அந்த பதியை பார்த்து நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை அவர் இதை குறித்து நியாயப்படுத்தி பேசுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் இங்கே 1வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, சாத்தான், உன்னுடைய சாத்தான் உன்னோடு கூட உட்கார்ந்துட்டு தான் இருக்கான். இஸ் பை யுவர் சைட்.
உங்களை இன்னொரு சகோதரனோட பக்கத்தில் நெருக்கமா இருக்கிற, but still he is by your side. என்ன செய்யறான் தெரியுங்களா? நான் விதைக்க விதைக்க அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறான். let them all take off. இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவர் போதிக்கிறாரு, அவ்வளோதான், இது வேறு ஒன்றுமே இல்லை. he is taking off all the seeds. ஆகவே நீ இந்த இடத்துலேருந்து வெளியே போகும் பொழுதே you are divide of all things. வெளியே போனாவே நான் என்ன போதிச்சேங்கிறது ஒரு சின்ன காரியம் கூட உனக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு மாறிடுது. போன ஞாயிற்றுக்கிழமை என்ன போதித்தேன் ஞாபகம் இல்லை. காரணம் ஏன் ஞாபகம் இல்லைன்னா எல்லாம் எடுக்கப்பட்டு போயிடுச்சு. உடைய வாழ்க்கையில் அதை குறித்த அவிதமான எண்ணம் இல்லை. நீ சர்ச்சில் தான் உட்காந்துட்டு இருக்கிற, ஆனால் அவன் சொல்கிறான் அந்த காரியத்தை குறித்து என்ன, எப்போ சர்ச்சு முடிய போகுது, எப்படியும் 12க்குள்ளேயாவது முடிச்சிருவாரா இவர், ஏன்னா நான் போய் அங்கே செய்ய வேண்டிய வேறு காரியம் இருக்கு. அவன் சொல்கிறான் நீ அதெல்லாம் செய்யணும், பரவாயில்ல, வேறு வழியே இல்லை, தளபதி 12 மணி வரைக்கும் அவர் பிடிச்சிருவார், ஆளை பிடிச்சி உட்காந்துருக்கிற, கேட்குற வரைக்கும் நீ கேட்டுட்டு அதுக்கு மேலே வாசல் மேலே போனால் அவருக்கு டாட்டா காட்ட, ஆண்டவருக்கு டாட்டா காட்டு. அருமையாளருடைய வாழ்க்கையில் நீ அப்படி தான் நினைக்கிற. உன்னை தெரிந்துகொள், he is your companion, he is your companion. அவனோட கூட இருந்து இவ்வளோ வருஷமாக வழி நடத்தினவன், இன்னைக்கு ஐ எம் எக்ஸ்போசிங் இட், அதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனால் நிச்சயமாக நான் வெளிப்படுத்துறதை குறித்து வேதத்தில் தெளிவாக அறிந்திருக்கிறதுனால சொல்கிறான். உண்மையா இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில பெண்கள் ஒரு வேளை போயிட்டு நான் என்ன சமைக்கிறதுன்னு யோசனை, அவ போகும்போது இந்த காய் வாங்கிட்டு அவரைக்காய் வாங்கலாமா, கொத்தக்காயை வாங்கலாமா? உனக்கு என்ன இந்த வசனத்தை பற்றி அக்கறை இல்லை? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆத்துமாவை குறித்து அக்கறை இல்லை. நான் எதை செய்யறது, ஆல்ரெடி சண்டே பிளான் இருக்கு, காலையில் சர்ச், ஈவினிங் ஐ ஹவ் so many appointments. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் லீவாக இருக்கேன், மற்ற நாள் எல்லாம் ஐம் ஃபுல்லி என்கேஜ்ட். ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது, ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்குது, அதை விளக்க வேண்டியதாக இருக்கிறது. அவனை காலையில் போனால் போதும், அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. சாத்தா சொல்கிறேன், சொல்கிறேன் யூ ஆர் ஸோ குட், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்க. அதனால என்னுடைய ஆத்மாவை விலை பேசுகிறான். உன்னுடைய ஆத்மாவை குறித்து நான் சொல்றது கதையா நினைக்காதீங்க. இட்ஸ் a real fact, real fact. இது உண்மையாலுமே வேதம் சொல்லுகிறது, நாம் கேட்டவைகளை கேட்விட்டு விலகாதபடிக்கு. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வசனம் இப்படி சொல்லுது. போதகர் சொல்றது உண்மைதானா பொய் தானா, போய் ஆண்டுடைய வசனத்தை நான் போய் பார்க்கணும். ஒருத்தராவது யோசனை பண்ண முடிகிறதா? உடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய மனதை குருடாக்கி போட்டிருக்கான்னு பைபிள் சொல்லுதுங்க. மனதை குருடாக்கி போட்டிருக்கிறான். He has blinded our mind. என்னுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். You must look into it careful. சில வீடுகளில் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருப்ப, ஆனால் வைஃப் பிசாசனுடைய பிள்ளை. சில சகோதரிகள் ஆண்டவருடைய பிள்ளை, வைஃப் பிசாசனுடைய பிள்ளை. ஸோ ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருக்கிற கணவன் அல்லது மனைவி எப்படி அவங்களுக்காக ஜெபிப்பான். ஐயோ ஆண்டவரே, என்னுடைய மனைவியை என்னுடைய கணவனை எப்படியாக ரட்சித்துக்கொள்ளும், எப்படியாக நீ மீட்டுக்கொள்ளும், அவளுடைய ஆத்மாவை நீ சந்தித்தரலும் ஆண்டவரே. அநேக சமயங்களில் அவளோடு கூட பொறுமையாக இருந்து செயல்பட வேண்டிய காரியம். சில சமயத்தில் 2 பேருமே வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்தா அனனியா சப்பீரால போல தேவனை வஞ்சிக்கக்கூடிய காரியம். ரியல் ஃபேக்ட் இந்த உலகத்தில் உண்மையாய் நடக்கிற ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, நீ எதை வேணாலும் இழந்து போகலாம், அவனுடைய ஆத்மாவை இழந்து போகாத. ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள் இருந்தா சோர்ந்து போகாத. ஜெபி, உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உன்னை காண்பி. நீ உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சுபாவங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பேச்சின் மூலமாக காட்டு. உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் நீ ஒருவேளை சில சமயங்களில் மனைவியினிடத்திலோ கணவனிடத்திலோ ஆவிக்குரிய காரியங்களை பேசக்கூடாதபடிக்கு அவர்கள் அந்த அளவுக்கு கடின நிலையில காணப்படலாம்.
பேசி பிரயோஜனம் இல்லை. முழங்கால் போடு. ஆண்டவரே, என்னுடைய கணவனை ரட்சியும், என் மனைவியை ரட்சியும், என்னுடைய பிள்ளைகளை ரட்சியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக அழாதப்பா, எனக்காக அழ வேண்டிய தேவையில்லை, போய் உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக அழு. இது அழுகையின் நேரம். உன்னுடைய கண்ணீரோடு தேடுகிறவன், உன்னுடைய வாழ்க்கையில ஆத்தும ரட்சிப்பை குறித்து கண்ணீரோடு நீ தேடுறியா? அதை பிரதானமா எண்ணுகிறையா? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் எப்படி வேதம் சொல்லுகிறது? How can you escape? சிலருடைய பாவம் முந்திக் கொள்ளுது, சிலருடைய பாவம் பிந்திக் கொள்ளுகிறது. நியாய தீர்ப்புல அருமையான சோர்ணேஸ்வரி, இந்த கால வேளையில உடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ அறிந்திருக்கிறியாரியோ, there is an unseen world operates. அது செயல்படுகிறது. இந்த உலகத்தின் சம்பவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. அதுதான் சிலுவையை நோக்கி பார். இந்த சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து மீட்கப்படணும். உன்னுடைய பிசாசு இஸ் யுவர் பிலாங்கிங். உன்னை வழி நடத்துகிற பிசாசு, உனக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிற அவன் பிசாசு. அவன் எங்க போனாலும் உன்னை விட மாட்டான். நீ தூங்கினாலும் விட மாட்டான். எந்திரிக்கு முன்னாலே உட்கார்ந்துட்டு இருப்பான். நீ ஆலயத்துக்கு போகலான்னு நினைச்சா பரவாயில்ல, இன்னைக்கு பரவாயில்ல, பைபிள் ஸ்டடியா, ப்ரேயர் மீட்டிங்கா, நீ ரொம்ப முக்கியம். இட்ஸ் ஆல் சோ இம்பார்ட்டன்ட். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாயந்தரம் வேணா மீறி போனால் போயிரு, பரவாயில்ல, அதுக்கு மேலே எல்லாம் வேண்டாம். ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு சபையின் காரியங்களில் அதெல்லாம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டூ மச், அதெல்லாம் தேவையில்லை. அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில யூ ஆர் சோ பாசிஃபைட் வித் ஹிஸ் வேர்ட்ஸ். அவருடைய வார்த்தை ரொம்ப நியாயமா இருக்குது. அவர் சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது லாசரு மரித்தான் என்று சொல்லுகிறது. ஆனா தேவ தூதன் அவனை கொண்டு சென்றான். ஐஸ்வர்யவான் மரித்தான். யாரு கொண்டு போயிருக்க கூடும்? சாத்தான். ஆகவேதான் ஏமா வருது. அப்படியே உண்மைதாங்க, இது பொய்யல்ல. வேதம் தெளிவா சொல்லுகிறது, சிலுவையை நோக்கிப்பார். இன்னொன்று என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கை வீணாய் போயிடும். விரக்தியாய் நீ உன்னுடைய வாழ்க்கையை செலவழித்திருவேன். உன்னுடைய ஆத்தும வேதம் சொல்லுது, உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தாத. இது கிருபையின் காலம். மாயை பற்றி கொண்டுடைய வாழ்க்கையை போக்கடிக்காத. இயேசுவின் கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்யும். உன்னை தாழ்த்து. உன்னை பார்க்கும்போது நம்ம பரிதாபப்படுறேன் நான். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கான சமாதானம் இல்லையே, உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் இல்லை. யூ ஆர் சோ பிட்டியபிள். நீ பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஐம் எம்டி பட் ஐம் ஸோ ஹாப்பி. என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் நிறைவாக இருக்கு. எனக்கு இருதயம் நிறைவாக இருக்கு. என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கா என்பதை குறித்து அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நான் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொன்னமாக உன்னுடைய வாழ்க்கையில உண்டா? ஏன் உனக்கு பயம்? ஏன் உனக்கு பயம் ஆட்கொள்ளுகிறது? எதிர்காலத்தை குறித்த பயம், மரண பயம், எதெடுத்தாலும் பயம். நான் அதை செய்வேனா, இதை செய்வேனா, என்ன பண்ணுவேன்? பயம். ஏன் பயம்? தேவனால் கொடுக்கப்படுவதில்லை, தேவன் தைரியத்தை கொடுக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. சிலுவை நோக்கி பார். ஆண்டு முடிய போகுது. புது ஆண்டில் ஆகலும் நீ தேவ தூதன் பராமரிப்பில் வரக்கூடிய ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள வா. அடுத்த ஆண்டும் இந்த உன்னுடைய கம்பெனியனோட போகாத. He is with you, He is by your side, He is in you. உன்னுடைய வாழ்க்கையில அவனிலிருந்து விடுதலையா உன்னுடைய ஆத்மாவை அழித்து விடுவான். ஜாக்கிரதையாயிரு. உனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த கிருபை நோக்கி பார்த்து கெஞ்சு ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, இவ்வளவு பிரதான ரட்சிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாங்கள் அக்கறையற்று இருப்போமா ஆண்டவரே? எவ்வளவாக நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய சாத்தான் விதமான ஆலோசனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறதுனால ஒவ்வொருவரும் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பது மெய்யான ரட்சிப்பின் வாழ்க்கை அல்ல. மெய்யான ரட்சிப்பின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எனக்குள்ளும் இருந்து என்னை வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை.
இதுவே வழியில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை தேவ தூதருடைய பாதுகாப்பை கொண்ட ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். To live is Christ and to die is gain. இந்த உலகத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய மகத்துவமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நான் ஒருவேளை இவர்களை நான் நியாயம் தீர்க்கும்படியாக நான் விரும்பலை. ஆனால் யாரோரோடு கூட அவனுடைய தூதன் இருக்கிறார்கள், அல்லது யாரோரோடு கூட அவர்களுக்குரிய பிசாசு இருக்கிறார் என்பதை குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் ஒருவரே உணர்த்துவியும் பேசும். ஒருவேளை அநேக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிந்திக்கத்தக்கதாக பல சூழ்நிலைகளை நீர் அனுமதிக்கிறீர். வாழ்க்கையில் விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பலவிதமான எண்ணங்களினால் எங்களுடைய வாழ்க்கையை அவன் தாறுமாக்கி கொண்டிருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறது உமக்கேற்றதாக இருப்பதில்லை. ஆகவே பல வேளைகளில் ஏமாற்றம், பிரச்சனை, போராட்டம், குழப்பம், பல வேளைகளில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு நான் கோபப்படுகிறேன், எரிச்சல் அடைகிறேன், மனசில் என்ன பண்ணுறது ஒரே குழப்பம். ஆவியானவரே, இவைகளெல்லாம் அவர்கள் சிந்திப்பதற்கு எதுவாக இவள் எல்லாவற்றையும் பிசாசானவன் மோசம் போக்குகிறான். ஆண்டவரே, யூதாசனுடைய இருதயத்தில் அவன் தூண்டின வண்ணமாக இன்னைக்கு செயல்படுகிறான். விடுதலை தாரும். பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே, நான் எங்கே போகிறேன் வைக்கிறத்து நிச்சயத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறதை கண் கண்டதுமில்லை, காது கேட்டதுமில்லை. தேவனோடு கூட வாழுகிற ஒரு மகத்துவமான வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன், விடுதலையாக்கும் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவளை ஆட்சி செய்கிற பிசாசினுடைய பிடியை மீங்க போகத்தக்கதாக சிலுவையின் வல்லமை வரும் பொழுது அவனுடைய ஆதிக்கம் முற்றுமாக நீங்கிவிடும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு ஆத்துமாவில் வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது இருளுக்கு அதிகாரம் இல்லை. எந்த ஒரு ஆத்துமாவில் ஜீவன் வருகிறதோ அந்த ஆத்துமாவில் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. எந்த ஆத்துமாவில் ஆண்டவரே கண்கள் திறக்கப்படுகிறதோ அங்கு குருடாய் போன நிலை தொடர்ந்து இருப்பதில்லை. இருதயமானது அந்தகாரமானது ஒளி வரும் பொழுது நிச்சயமாக நீக்கப்படுகிறது. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர். உலகத்தில் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்பதை வேதம் சொல்லுகிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் என்று. இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானுடைய கிரை நடப்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.